குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ரெகுலராக வின்னிங் கொடுப்பேன். ரெகுலராக வின்னிங் வரும், கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 19/8/2024 வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 783. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ போடலை, பட் அதுக்கு முதல் நாள் வீடியோ போட்டிருந்தேன். 17ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அந்த 17ஆம் எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் 3 டேஸ் மேக்ஸிமம் ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மினிமம் 3 டேஸ், மேக்ஸிமம் 4 or 5 டேஸ் ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட் பாஸ் ஆகும். சரி, என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் கொடுத்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு, 4 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 5, 9, 7, 4 அப்படிங்கிற பாக்ஸ் பாஸ் ஆயிருந்துச்சு. அதாவது 9, 7, 4 அதோட 5 அடையிருக்கு. 5, 9, 7, 4 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ 18ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அதோட நியரஸ்ட் நம்பர்ஸ், அதாவது ஆப்போசிட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகும். ஆப்போசிட் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 7, 2 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 9. அந்த 9க்கு பதிலாக 0 வந்துருச்சு. 7 to 0 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, 8, 2. இப்போ 7, 2 பாஸ் ஆயிருந்துச்சு. 7, 2, 0, 9க்கு பதிலாக 7, 2, 0ன்னு பாஸ் ஆச்சு. நேற்று ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த 7, 2 பேஸ் பண்ணியே 7, 8, 2 அப்படின்னு பாஸ் ஆயிருச்சு. 7, 8, 2 அதோட என்ன ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா 6. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர் நேற்று பாஸ் ஆயிருக்கு. 6, 7, 8, 2 அப்படிங்கிற 4 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ராஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துருந்தார். நிறைய 8, 2 அப்படின்னு கொடுத்துருந்தாரு. ஆனால் அவர் கரெக்டாக 4 நம்பர், அதாவது 3 நம்பர் சூஸ் பண்ணியிருந்தார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம்பர் சூஸ் பண்ணார், பட் 7, 8, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 8, 7, 2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே 7, 8, 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா 8, 7, 2 அப்படிங்கிறதும் எடுக்கணும். அதோட நியரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கு. இப்போ 8, 7, 2 ஆர் 7, 8, 2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதோட நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 6. அதோட சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 நம்பர்ஸ் பாஸ் ஆகும். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 6, 8, 2ன்னு இருக்கு. 6, 8, 2 இருக்கு. அதோட எது வந்த நம்பர்ஸே வந்திருக்கு 7 அப்படிங்கிறது. இப்போ 6ங்கிறது முன்னாடி போயிடுச்சு. 7, 8, 2 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆயிடுச்சு. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுக்கறது நிறைய பேர் கொடுங்க, மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும். ராஜ்குமார் அவர்களுக்கு நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். கரெக்டாக கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, கரெக்டாக நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் புரியல அப்படிங்கிறாங்க, பட் புரியறதுக்கான சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக புரியும். கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், புரியும். அவர் மாதிரியே நம்மளும் எல்லாருமே நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே சார்ட்டு தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 7, 8, 2 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. அதோட 6, 4 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 99 அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். 99 அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பேலன்ஸ் 99ங்கிறது ஆல்ரெடி வந்திருக்கு, வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸே பாருங்கள், வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே பாருங்கள். நேற்று இதில் பாஸ் ஆகிருந்துச்சு, இன்னைக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆகும் 2 நம்பர். ஆப்போசிட்டில் கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகும். அதனால் இதுதான் அவர் நம்பர்ஸ். நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 97, 87, 45, 65,
86 அல்லது 68, 75 அல்லது 57, 94 அல்லது 49 அப்படிங்கிற கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் ஜாயிண்டாக தான், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பரில் 97 வரணும், இல்லை 79 வரணும், 45 வரணும், இல்லை 54 வரணும், 65 அல்லது 56, 87 அல்லது 78, 86 68, 75 57, 94 49 அப்படிங்கிற ஆல்போர்ட் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நம்பர் பாஸ் ஆகும். அந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி சார்ட்டில் வேறு எந்த பிளேசஸில் இருக்கோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 782. இப்போ 7 வந்துச்சு அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதோட 7 வர்றதில் பார்த்தோம் அப்படின்னா 7க்கு பதிலாக 4 அல்லது 8க்கு பதிலாகவும் 4 இருக்குது. 7 வந்துச்சு அப்படின்னா 4 2 8 அப்படிங்கிற எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 4 2ங்கிறது பவர் நம்பர்ஸ், 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ 8 வந்திருக்கிறதுனால 3 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 8ஓட பவர் பார்த்தீங்கன்னா 3, 8 வர்ற பிளேஸில் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ சிபோர்டு வந்து 2 வந்துருக்கு. 2 வந்துச்சு அப்படின்னாவே அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7 அல்லது 4. இப்போ 3 இதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது இருக்குது. அதனால நான் 4ஐ பேஸ் பண்ணி மட்டும் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள்ஸ் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து 4ஐ பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 4 வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 4ஐ பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள். 491 அல்லது 419 அது மாதிரி எடுக்கலாம். அதே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 41 இருக்குது. டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 419 இருக்குது. மேலே 419 இருக்குது. இல்லை 413 இருக்குது, 415 இருக்குது. இப்போ 415 இருக்குது, இங்கே 419 இருக்குது. அப்போ 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9. அதனால அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். 491 இல்லை அப்படின்னா 9க்கு பதிலாக 5 வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் தான் இருக்குது 451ங்கிறது. நம்ம ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அது அடுத்த பிளேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் 491 அல்லது 451. 9ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 5. அதனால் 451 வரைக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 1ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6. 1ஓட பவர் வந்து 6. அதனால் 456 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 451 வரணும். அந்த 1க்கு பதிலாக 6 வந்துச்சு அப்படின்னா 456. இதே தான் கொடுத்துருக்கேன். 491 வந்து 419 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 410 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 410 அப்படின்னு வரலாம். 413 அப்படின்னு வரலாம். 415 அப்படிங்கிறது இது எல்லாமே சார்ட்டில் 4ஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்தது 459, 497 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து சார்ட்டில் இருக்குது. 3 நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2 நம்பர் பார்க்கலாம். ஆல்போர்ட் நம்பரில் கண்டிப்பாக 2 நம்பர்ஸ் வரும். இது இல்லாமல் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னா நான் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் சொன்னேன், அதுதான் ஆப்போசிட் 2 நம்பர். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் இருந்தால் கொடுத்துருக்கேன். 978 456 இதை பேஸ் பண்ணி தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 782 88 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 88 பேஸ் பண்ணி 6 இருக்கு. 88 பேஸ் பண்ணி 6 இருக்கு. மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் 688. ஏ போர்டு 6 வந்துச்சுன்னா 688. இங்கேயும் 688 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 688 இருக்கு. 88 வந்துச்சு அப்படின்னா அல்ல 68 வந்துச்சுன்னா அதோட 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நான் 4 பேஸ் பண்ணி மட்டும் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும்னு சூஸ் பண்ணுங்கள். ஏ போர்டில் வந்து 7 வந்திருக்கு.
4 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 4 பேஸ் பண்ணி எடுங்க. இல்லை அந்த பிளேஸ்லேயே 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 2 பேஸ் பண்ணி எடுங்க. 281 இருக்குது, 218 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏ போர்டில் வந்து 2 வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஏ போர்டில் 4 வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ். ஏ போர்டில் 8 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கு 818. இப்போ 868, 818 இல்லை 881. 6ஓட பவர் பார்த்தீங்கன்னா 1, அதனால் 888ஓட 6 இருக்குது, 1 இருக்குது, 9 இருக்குது. 88 வந்துச்சுன்னா 6, 1, 9 அதோட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை பி போர்டில் வந்து 8 இருக்குது, 9 மாறும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 999 இருக்குது. கண்டிப்பாக சார்ட்டில் இருந்து நம்பர்ஸ் வரும். நீங்கள் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். 3 நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அதை பேஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.